ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு பழமொழி பற்றி பார்க்க போகிறோம். பழமொழியும் கிடையாது, பொதுவான ஒரு கருத்து, ஓகேவா? அதை ஒரு கதை மூலமாக நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, படித்தவன் எல்லாருமே புத்திசாலின்னு சொல்லிட முடியாது, படிக்காத எல்லாருமே முட்டாள்னு சொல்லிட முடியாது. இப்போது கிராமத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, சிட்டியில் இருப்பாங்க. சிட்டியில் நல்லா படிச்சுட்டு கோட் சூட் போட்டுட்டு நல்லா அப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப புத்திசாலியும் கிடையாது. அதே சமயம் கிராமத்தில் வேஸ்டேட்டை போட்டுக்கிட்டு முண்டாசு கட்டிக்கிட்டு திரிகிறவங்கெல்லாம் முட்டாள்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ அதை பற்றின சொல்கிற கதை தான் இது, ஓகேவா? ஒரு தொடர் வண்டி, ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா, ஒரு வயசானவர், ஒரு 50-55 வயசு தக்க இருக்கும் அந்த தாத்தாவுக்கு. தாத்தா வேண்டாம், என்ன சொல்கிறது, நபர்னு வச்சுப்போமே. அவர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துருக்காரு. பக்கா கிராமத்தாள், ஓகேவா? கிராமத்தாள் எப்படின்னு தெரியும்ல. இந்த இப்போல்லாம் யாருக்குமே தோலில் துண்டு போடுற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் அப்போ அப்படிலாம் கிடையாது. யாரை பார்த்தாலும் எந்த விசேஷனாலும் அவங்க நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு தொலை ஒரு துண்டும் இருக்கும். அதான் பக்கான கிராமத்து கேட்டப்னா அதுதான். அப்படி ஒரு தாத்தனால கதிர் வச்சுட்டு கதிர் சட்டை போட்டுட்டு ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு அப்படி ட்ரெயினில் உட்காந்துருக்காரு. ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்காரு. அப்போது ட்ரெயின் கிளம்ப போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக ஒரு ஆள் வேகமாக வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு ட்ரெயினில் ஏறி தாத்தாவுக்கு ஆப்போசிட்டில் விண்டோ சீட் இருக்கும்ல, அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. நல்லா டிப்டாப்பாக இருக்கார். நல்லா ஹேங் பண்ணி பெல்ட் போட்டிருக்காரு, டை கட்டியிருக்காரு, கூலிங் கிளாஸ் மாட்டியிருக்காரு, ஷூ போட்டிருக்காரு. அப்படியே ஸ்டைலாக அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காலாட்டிக்கிட்டே இருக்கார். அது யார் ஏதாப்புல யார் இருக்கா? ஒரு வயசான பெரியவர். இது வந்து நம்ம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. வயசானவங்க முன்னால் கால் நீட்டக்கூடாது, கால் மேலே கால் போடக்கூடாது அப்படின்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. பட் யாரோ அவங்களுக்கு சொல்லலை போல இருக்குது. நல்லா கால் மேலே கால் போட்டு அப்படியே ஆட்டிகிட்டே இருக்காரு. தாத்தா பார்க்குறாரு. பார்த்தாலே படித்தவர் மாதிரி இருக்கார். ஆனால் இது கூட இவருக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மனசில் பழம்பிட்டு சரி நம்ம அமைதியாக இருப்போம்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாங்க, பாக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுக்கிறான். சிகரெட்டை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அதை பற்ற வைக்க ட்ரை பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னல் சைடு பார்த்திங்கன்னா பற்ற வைக்க முடியல. அப்படியே விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சிகரெட்டை பற்ற வச்சு அந்த புகையை வந்து விடுறான். அப்போ கூட வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணல. அதனால் என்ன பண்ணுறது, அந்த புகை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அந்த கிராமத்து நபர் மேலே போய் படுது. அவர் வந்து முகம் சுழிச்சிட்டு, ஏப்பா அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ட்ரெயினில் பொது இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு தானே எல்லா இடத்துலையும் எழுதி போட்டுருக்காங்க. ஏன் ட்ரெயினில் கூட எழுதி போட்டிருக்காங்க. ஆனால் நீ அதையும் மீறி சிகரெட் பிடிக்கிற. சரி பரவாயில்ல, அந்த ஜன்னலையாவது திறந்து வச்சு பிடிக்க வேண்டியது தானப்பா. இங்கே நான் மட்டுமா இருக்கேன், நீ மட்டுமா இருக்க, நான் இருக்கேன், என் கூட சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி, தொந்தரவாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்து தாத்தா கேட்குறாங்க. உடனே இவனுக்கு சுருன்னு கோவம் வந்துச்சு. யோ என்ன பட்டிக்கட்டா, ரொம்ப ஓவராக பண்ணாதானே அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். அவன் சொல்கிறான், எப்பா நான் வயசானவன் தான், புரியுது, நீயும் பார்க்க படித்தவன மாதிரி தான் இருக்கிற, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எனக்கு மரியாதை கொடுக்கனாலும் பரவாயில்ல, என் வயசுக்காக நீ மரியாதை கொடுக்கலாம்ல, என்ன படித்த நீ அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து கேள்வி கேட்காரு. உடனே ஏய் என்ன நீ என்னை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்ட? என் படிப்பறிவு எப்படிப்பட்ட படிப்பறிவு தெரியுமா? சரி நீ இவ்வளோ பேசுகிறல கலவா, உன் கிராமத்து ஆளுங்க தான் நிறைய விடுகதை போடுவீங்களாமே, ஏதாவது ஒரு விடுகதை சொல்லு. உன் விடுகதைக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன நீ படிக்காதவன்னு சொல்கிறல்ல, ஆனால் உன்னோட விடுகதைக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாதுனால எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது. உன்னோட விடுகதைக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ எனக்கு 500 ரூபா தா. சப்போஸ் நான் பதில் சொல்லாமல் தவறிட்டேன்னா நான் உனக்கு 1000 ரூபாயா தாரேன். அதாவது விடுகதைக்கு பதில் எனக்கு தெரிஞ்சால் நீ எனக்கு 500 ரூபா கொடு, தெரியலனா நான் உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படித்த பட்டதாரி சொல்கிறாராம். சரி அப்படியா, ஒத்துக்கிறல்ல, திரும்ப பின்வாங்க மாட்டேங்க கூட. நான் பின்வாங்க மாட்டேன், நீ விடுகதை போடு, நான் எப்படி சொல்கிறேன்னு பாரு அப்படிங்கிறாரா இந்த பட்டதாரி இளைஞர். அப்போ தாத்தா கேட்குறாரு, 100 கால் 100 கை 100 தலை இருக்கும், அது என்ன அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. இவனுக்கு புரியல, என்னது 100 கால் 100 தலை 100 கையா, இப்படிலாமா ஜந்து இருக்கு, எதை மீன் பண்ணி சொல்கிறாரு, எதாவது பொருட்களை சொல்கிறாரா, எதை சொல்கிறாருன்னு தெரியலேன்னு சொல்லி இவனும் யோசிச்சு பார்க்குறான். மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், கையை பிசைஞ்சு பார்க்குறான். ரொம்ப யோசிக்கிறான். மண்டையை சொரிஞ்சு யோசிச்சு பார்க்குறான். ரொம்ப நேரம் டைம் போய்கிட்டே இருக்குது. உடனே தாத்தா சொல்கிறாரு, எப்பா நான் இறங்கக்கூடிய ஸ்டேஷனே வரப்போகுது, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவன் இல்லை எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்கிறான்.
இது 1000 அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான், பேக்கெட்லேருந்து ஒரு 2 500 தாள் எடுத்து அவனுக்கு தாத்தா கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே தாத்தா வந்து அதில் ஒரு 500 தாளை பேக்கெட் வச்சுட்டு ஒரு 500 தாளை அவன்கிட்ட கொடுத்துட்டு, இந்தா புடி, எனக்கும் இதுக்கான ஆன்சர் தெரியாது அப்படின்ட்டு ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கி போயிட்டாரான். பார்த்தீங்களா தாத்தா எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்கள். ஸோ இந்த உலகத்தில் நல்லா அப்படியே நம்ம அந்த ஸ்கூலில் படித்தா அவங்க அப்படி இருப்பாங்க, இந்த காலேஜில் படித்தா அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. படிக்கிற இடமோ இல்லை அவங்க பிறந்த சூழலோ ஒருத்தவங்களோட திறமையை வந்து நிர்ணயிக்காது. எல்லாமே அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், விருப்பம். இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற பிள்ளைங்களும் இருக்க செய்கிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் மாங்குன்னு ஃபீஸ் கட்டி ஃபெயில் ஆகிற பசங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்காக நம்ம ஒருத்தவங்களையும் நம்ம குறைச்சி எடை போட முடியாது இல்லையா? அதனால் இடமோ சூழலோ ஒருத்தவங்களோட திறமையோ அறிவையோ நிர்ணயிக்க போகிறது கிடையாது. அறிவாளிங்க என்றைக்குமே அமைதியாக தான் இருப்பாங்க. பட்டன்னு பேசுகிறேன். குறை குடம் கூத்தாடும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது குடத்தை வந்து நிரம்ப கொண்டு போனால் கூட அந்தளவுக்கு சிந்தாது. அந்த குடத்தை நீங்கள் இடுப்பில் தூக்கி வச்சு நடங்களே சும்மா டடக்கு 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 தண்ணி அங்கங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது வந்து வயல் காட்டில் நல்ல நெற்கதிர், நிறைய நெற்கதிரை தாங்கியிருக்கிற நெற்பயிர் எப்படி இருக்கும்னா தலை குனிஞ்சு இருக்கும். ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே ஆகாது. அங்கங்கே இருக்கிற இந்த களை புல் இருக்குது தெரியுமா, களைச்செடின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணு தெரியுமா, ஒய்யாரமாக நின்று தலையை ஆட்டிகிட்டு இருக்குமா. இதுதான் நல்ல படிப்பாளிங்க. என்றைக்குமே வளன்னு பேச மாட்டாங்க. நான் புத்திசாலி, நான் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே குறையாக இருக்கிறவங்க, அதாவது அறகுறையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அப்படிட்றா, நான் இப்படி, என்னை பற்றி தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என் அறிவு என்ன தெரியுமா, என் படிப்பு என்னன்னு தெரியுமான்ட்டு ஓவரால் வந்து பேசிட்டு அளவாங்க. இதுதான் இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வர கருத்து. உங்கள் சுச்சுவேஷன்லேயும் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் ஃபேமிலிலையும் இந்த மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.